Very happy evening, friends. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த போயமான கரேஜ் பார்க்க போறோம். யூனிட் 2 போம் கரேஜ் written by Edgar Albert Guest. So before we proceed with the poem, we'll see a motivational story about this person. This person name is Arunima Sinha. இந்த நபருடைய பேர் என்னன்னா அருணிமா சின்ஹா. ஸோ இந்த போயமுக்கும் இந்த நபருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு. எந்த விதத்துல? இந்த போயத்தோடைய தலைப்பே என்ன? கரேஜ், ஒரு விதமான துணிச்சல், பிரேவா இருக்கிறது. இந்த பெண்மணிக்கு அப்படி என்ன விதமான ஒரு துணிச்சல் இருக்குது? We get to know about this person. Okay, who is this person? Why she is known for this courage? Everything will be getting to know. Okay, so Arunima Sinha, she was a national level volleyball player from India. So in 2011, what happens is she's been pushed off from a train by thieves who try to steal her belongings. ரயில்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரயில்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பொருட்களை திருடுறதுக்காக திருடர்கள் முயற்சி செய்யறாங்க. அதாவது அருணிமா சின்ஹாட்ட இருந்து பொருட்களை திருடுறதுக்காக முயற்சி செய்யறாங்க. அவங்க எப்படியோ அதை தடுக்க பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த திருடர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்த போயிட்டு இருக்க ரயில்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. So she fell into the tracks. Sorry, she fell onto the tracks. What happened? She was run over by another train. இன்னொரு ட்ராக்ல தள்ளி விடப்படுறாங்க இல்லையா? அது வேகமா ஒரு ரயில் அவங்க மேல மோதிடுது. அதனால அவங்க என்ன ஆகுது? அவங்களுடைய இடது கால் செயல எழுத போகுது. இப்போ அவங்களுக்கு வயசு 22 வயசு தான். At that point of time, she was only 22 years old. She's traveling in a train to protect her belongings. தன்னுடைய பொருட்களை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த திருடர்கள்கிட்ட போராடுறாங்க. ஆனா அந்த திருடர்கள் என்ன பண்றாங்க? அந்த ரயில தள்ளி விட்டுறாங்க. எதிர்த்தாப்புல வந்த ரயில் இவங்களை மோதிடுறது. இடது கால் செயல எழுந்து போயிடுது. இப்போ இவங்களுக்கு 22 வயசு. அன்னி தேதியில இவங்களுக்கு ஒரு துணிச்சல் வருது. அது வரைக்கும் சாதாரணமான ஒரு பெண்மணியா தான் இருக்காங்க. She was a normal woman. லைக் எப்படி சாதாரண பெண்ணா தான் இருக்காங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஒரு உத்வேகம், ஒரு ஒரு எண்ணம் மனசுல வருது. She wanted to do something. She had a goal set in her mind. What was the goal? She wanted to, she had this dream, I'm sorry, she had this dream of climbing Mount Everest. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையை நான் ஏறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கத்துக்கிறாங்க. So she develops this thought of climbing Mount Everest. சாதாரணமான மனிதர்களாலே இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். அதுலயும் இவங்க காலை வேற இழந்திருக்காங்க. Besides this, she put in lot of efforts. நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. நிறைய மாதங்கள் மொழியா பயிற்சி எடுத்துக்கிறாங்க. நிறைய மாதங்கள் அதுல நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. She had to face lot of challenges. நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது. That included altitude sickness. அதாவது இந்த உயரத்துல ஏறும்போது இப்ப நம்மளே நிறைய பேருக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மலைப்பகுதியில கார்ல பயணிக்கணும்னாலே நமக்கு பயத்தை பெறற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிசினஸ் இருக்கும். இது மலை ஏறணும். அதுலயும் உடம்பு சப்போர்ட் பண்ண முடியா. So there are certain people who are having sickness while climbing mountains. So there is called as altitude sickness. அது இந்த உயரமான மலைகள் ஏறும்போது ஒரு விதமான உடம்பு முடியாம போகும். அது altitude sickness. அதெல்லாம் தாண்டி அதுக்கு எல்லாத்தையும் தன்னை பலப்படுத்திக்கிறாங்க. She's training herself despite numerous challenges that she faced. So she was the first amputee. Amputeena என்ன? ஆம்பியூட்டினா இந்த மாதிரி சாதாரணமான மனிதர்கள் தான் இந்த மாதிரி ஒரு விபத்துனால ஒரு உறுப்பு செயலிழந்து போறது அப்படின்னா இப்போ ஆம்பியூட்டின்னு அவங்க அழைப்போம். ஸோ on May 21st, 2013, she was the first amputee. முதலாக அதுவும் ஒரு பெண்மணி, அவங்களோட கால் செயலிழந்து போறது. அதெல்லாம் தாண்டி மவுண்ட் எவரெஸ்ட் ஏறாங்க.
So her achievement, it inspired millions of people around the world. கோடிக்கணக்கான மக்கள், உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஊக்குவிக்கும் இடத்துல இருந்தது. ஏன்? இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி அதுல வந்து நிறைய போராட்டங்கள், சவால்கள் இதெல்லாம் எதிர்கொள்றாங்க. Despite all these challenges, she climbs the Mount Everest and first amputee to climb the summit of Mount Everest. ஸோ பயப்படாம இருக்கிறதுங்கிறது வந்து இந்த கரேஜியஸா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. பயப்படாத நபர்கள் தான் இந்த கரேஜியஸ் பர்சன் சொல்லுவாங்க. பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தை தாண்டி அதை எப்படி நம்மளே பலசாலியா மாத்திக்கலாங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமா இருக்கு. ரைட்? These are the traits or the characteristics of a courageous person. ஸோ என்னதான் சவால்கள் வந்தாலும் அதை நம்ம வந்து பின்தன்ற இடத்துக்கு அதை நம்ம கொண்டு வரக்கூடாது. We shouldn't let the setbacks defeat us or put us down. We need to take it as a challenge and achieve our goal. So you can take Arunima Sinha as a inspiration personality in this aspect. இந்த கரேஜ் ஒரு கான்செப்ட் வரும்பொழுது இந்த நபரை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். போயத்துல தான் கரேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு ரியாலிட்டியில, ஒரு நிஜத்திலேயே வந்து ஒரு சவாலை எதிர்கொண்ட ஒரு நபர் அருணிமா சின்ஹா. ஸோ her characteristic of being courageous was displayed in this perspective. ஓகே, நம்ம வந்து போயத்தை அடுத்தபடியா பார்க்க ஆரம்பிக்கலாம். Poem written by Edgar Albert Guest. So we are going to look into this poem, part of Unit 2. First, I'll read the poem, then we'll be seeing the meaning as usual. முதல்ல இந்த போயத்தையும் நான் வாசிச்சு காமிக்கிறேன். அதுக்கடுத்துதான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் அதுக்கான அர்த்தங்கள், வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், கடைசியில வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அதனுடைய மீனிங், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் உதாரணமா இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing, born of despair with a sudden spring. It isn't a creature of flickered hope or the final tug at the slipping rope, but it's something deep in the soul of a man that is working always to serve some plan. Is always working to serve some plan. Courage isn't the last resort in the work of life or the game of sport. It isn't a thing that a man can call some future time when he is apt to fall. If he hasn't it now, he will have it not. When the strain is great and the pace is hot, for who would strike for a distant goal must always hope, must always have courage within his soul. Must always have courage within his soul. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. It's a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. It's a part of a man. It's part of a man when the skies are blue. It's part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. Courage was never designed for show. It isn't a thing that can come and go. It's written in victory and defeat and every trail a man may need. It's part of his hours, his days, and his years, back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It's the breath of a life and a strong man's creed. This, the poem, comes to an end. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் என்ன சொல்ல வராங்க, வாட்ஸ் தி மீனிங் that this poem is trying to convey us, we'll see it. Okay.
stanzas, every stanza being having 8 lines. Okay, so this poem, so he tries to say courage is something that doesn't come like a flashlight. It is the thing that a man has throughout within himself. ஒரு பளிச்சென்று வரும் போல ஒரு மின்னல் போல அது கிடையாது. எப்போதுமே ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான் துணிச்சலாக இருக்கிறது, தைரியமா இருக்கிறதுங்கிறது. அது இந்த போன்ல எவ்வளவு அழகா இந்த போட் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். கரேஜ். Courage isn't a bright, I'm sorry, courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. So he tries to say that courage is not a brilliant quality of a person. It's not a daring act of a person as well. ஒரு துணிச்சலான செயல் அப்படிங்கிறது கிடையாது. அது இயல்பாவே அந்த மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம். So he says it's not a daring act, doesn't come like a lightning. ஒரு மின்னல் போல, ஒரு ஒளிய போல, ஒரு பிளாஷ் படிச்சென்று திடீர்னு வர்றது கிடையாது. இந்த தைரியமா இருக்கிறது, இந்த துணிச்சலோட இருக்கிறதுங்கிறது. இட்ஸ் நாட் பார்ன் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். எதுவுமே வழியே இல்லை, எனக்கு வேற நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு வேற வெறுமே வேற எந்த ஒரு வழியுமே இல்லை, எந்த ஒரு விதமான ஹோப்புமே இல்லை அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கரேஜ் வருதா? கிடையாது. இட் இஸ் நாட் பார்ன் அவுட் ஆஃப் திஸ் ஹோப்லெஸ்னஸ். இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் which is within oneself. தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான். இட்ஸ் நாட் அ ஹோப் தட் ஷைன்ஸ் அன்ஸ்டெடிலி. இப்போ ஒரு விளக்குல இருந்து ஒரு வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரே மாதிரியான வெளிச்சம் தான் மொத்தமாவே தரும். அப்பப்போ அசையற மாதிரி இருக்கக்கூடிய வெளிச்சமா அது இருக்காது இல்லையா? இட் வில் ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ஸ்டெடி ஷைன் that it is having. It shines. It is not a hope that shines unsteadily. Courage, it is not a sudden pull of a sudden rope, of a slipping rope. I'm sorry. It is not a sudden pull of a slipping rope. இப்ப நீங்க இந்த டக் ஆஃப் வார் மாதிரிலாம் விளையாடி இருப்பீங்க அந்த நண்பர்களோட. அப்படி இந்த பக்கத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆப்போசிட் சைட்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேருமே போடுற முயற்சினாலதான் எதிரணியில இருக்கக்கூடியவங்க நம்ம சைட்ல விழுவாங்க இல்லையா? So it is the effort that all these 10 people who are putting on one side. So he says it's not a sudden pull. திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்த துணிச்சலுங்கிறது. எப்போதுமே ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான். It is not a sudden pull of a slipping rope. நீ வழுக்குன்னு இழுத்தேன், அவங்க என்கிட்ட விழுந்துட்டாங்க. It is not coming out of a sudden pull. Like that is why they have compared to this slipping rope. It is not like a slipping rope that comes all of a sudden. So what is this courage then? அப்படின்னா இந்த கரேஜ்ங்கிறது என்ன? It's always long lasting. எப்போதுமே ஒரு நிரந்தரமானதுதான். It creates an impression. It serves some plan. ஏதோ ஒரு திட்டத்தை அது செயல்படுத்துறதுக்கு அது உதவிகரமா இருக்கும். It serves some plan. So courage, இந்த 8 லைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஒரு சின்ன பிக்சரை நீங்க கொஞ்சம் மைண்ட் மேப்பிங்கா நீங்க எடுத்துனீங்கன்னா எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். So 8 lines, what are they trying to tell us? It's not a daring act. It's not like a lightning. மின்னல் கொடி போல படிச்சது ஒரு வெளிச்சம் போல அப்பப்போ போற மாதிரியா? கிடையாது. It's always that shines within us. It is not born out of hopelessness. நம்பிக்கையின்மை, அதனால பிறக்கிற விஷயம் கிடையாது இந்த துணிச்சல்ங்கிறது. So it's not a hope that shines unsteadily. இந்த நம்பிக்கைங்கிறது முன்னும் பின்னுமா இப்ப இருக்கும், ஆனா அப்புறம் போயிடும், அப்படி கிடையாது. எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடியதுதான். அதனாலதான் இங்க லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. It's not a sudden pull of a slipping rope. It's always a long lasting. It has come to serve some plan. ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த துணிச்சல்ங்கிறதே ஒரு நபர்கிட்ட இருக்கு. It is always a characteristic that is within a person.
and it is there to serve some purpose or a plan. மின்னல் கொடியை போல மினுக்கு மினுக்கு வந்துட்டு போற விஷயம் கிடையாது கரேஜ்ங்கிறது. So it's not a hope which shines unsteadily or a final sudden pull of a slipping rope. So it is always there, it is always long lasting and remains always. எப்போதுமே அது இருக்கும், ஒருபோதும் வந்துட்டு போறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்த மின்னலை போல. It is always there, it is everlasting or long lasting. Let's be a little bit over here. இதை நீங்க எழுதிக்கலாம். I'll wait for 1 or 2 minutes. It isn't a creature. It isn't a creature of, I'm sorry, it isn't a creature of flickered hope or the final tug at the slipping rope. இந்த ரெண்டு லைனை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டர்ல. ஷியர். ஸோ ஹியர் the poet is trying to tell the courage is not a hope that shines unsteadily or it is a final sudden pull. திடீர்னு வரக்கூடிய ஒரு இழுப்புனால வருதா அப்படின்னு இது சொல்ல முடியாது. It is always there, it is always long lasting and it remains each point of time. ஒரு நொடியுமே அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். It's always ever lasting. ஃபிளிக்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளிக்கர்ட்னா என்ன? இப்ப நம்ம வீட்டுல இந்த டியூப் லைட் பல்ப் எல்லாம் இருக்கும். அது போகும்போது இன்னும் அது வேலை செய்ய போது இல்லைன்னா மினுக்கு மினுக்குன்னு எரியும். நீங்க கவனிச்சீங்கன்னா மினுக்கு மினுக்குன்னு எரியும். இட் வில் நாட் பி ஷைனிங் பிரைட்லி. புது பல்ப் எப்படி பளிச்சுன்னு ஒரு வெளிச்சத்தோட தோற்றம் அளிக்கும், அது மாதிரி இருக்காது. கடைசியில அது வீணா போறது, இனிமே அது வேலை செய்ய போறது இல்லைன்னா மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அது மொத்தமாவே வேலை செய்யாம போகும். அதே மாதிரி இந்த கரேஜ்ங்கிறதும் இட்ஸ் நாட் லைக் அ திஸ் ஃபிளிக்கர்ட் ஹோப். வந்துட்டு போகக்கூடிய ஒரு நம்பிக்கை கிடையாது, எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். Flickered means that shown unsteadily. Always stays with the person in every moment, situation, and throughout one's life. எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில. வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. Right? We move on to next stanza. அடுத்த 8 லைனை நம்ம மறுபடியும் வாசிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அதோடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். Courage isn't the last resort in the work of life or the game of sport. It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. If he hasn't it, if he hasn't it now, he will have it not. இப்போ ஒரு வேலை இல்லைன்னா எப்போதுமே நம்மகிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. When the strain is great and the pace is hard, for who would strive for a distant goal must always have courage within his soul. கடைசி நம்பிக்கைதான் துணிச்சல் இல்லைன்னா என்னால வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா கிடையாது. இட்ஸ் நாட் தி லாஸ்ட் ஹோப் இன் ஒன்ஸ் லைஃப். அதனாலதான் லாஸ்ட் ஹோப் இன் லைஃப் எழுதி அதை நான் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிருப்பேன். வேற வழியே இல்லை, நான் துணிச்சலாவும் தைரியமா இருந்தாதான் என்னால ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை இருந்ததுன்னா அதை வச்சு நம்மளால ஒரு விஷயத்த சாதிக்க முடியாது. அந்த ட்ரேட், அந்த கேரக்டரிஸ்டிக் நமக்குள்ள எப்போதுமே இருந்தாதான் at each point of time it will travel along with us and we will be able to accomplish that particular work. So it is not the last hope in one's life, in the work of life or in the game of sport. அது வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், ஒரு விளையாட்டுன்னு எடுத்ததாலுமே இருக்கட்டும், it is not
தி லாஸ்ட் ஹோப் இன் ஒன்ஸ் லைஃப். இது வந்து கடினமான காலங்கள்ல தான் மனுஷங்க வந்து இதை உபயோகிப்பாங்க, அப்பதான் அது உதவிகரமா இருக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது. கரேஜ் doesn't work if a person falls in tough times. Tough times na என்ன, கடினமான காலங்கள், challenging times or in tough times, difficult times. It is not a thing that a person can fall when he is in tough times. It holds back the person whether he falls or not. ஒருவேளை அந்த நபர் வந்து எனக்கு தேவைப்படுறது தேவைப்படல, irrespective of the situation, it will always be with him. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியோ அது வரும்னு நீங்க சொல்லுங்க. இந்த குணம், குணாதிசயங்கிறது இந்த நபருக்குள்ள எப்போதுமே இருக்கக்கூடியதுதான். What is the characteristic that we are talking about? We are talking about the courage which a person is having within himself. It cannot be called in tough times or during, which is our last hope in one's life. கடைசி முயற்சி, இது தவிர வேற வழியே இல்லை, அந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் நான் இந்த துணிச்சலா இருப்பேன், தைரியமா இருப்பேன்னா இதை நம்ம பயன்படுத்த முடியும். இட்ஸ் ஆல்வேஸ் தி கேரக்டரிஸ்டிக் தட் விச் இஸ் வித்தின் ஒன் செல்ஃப். இஃப் வி ஆர் நாட் ஹேவிங் கரேஜ் அட் த மொமெண்ட், இப்போ நம்மள்ட்ட ஒருவேளை இந்த துணிச்சல்ங்கிறது இல்லை, இந்த தைரியங்கிறது இல்லைன்னா நம்மள்ட்ட எப்போதுமே அது இருக்காது. வி ஆர் நாட் ஹேவிங் திஸ் கரேஜ் நவ், அதுக்காக தான் இஃப் கரேஜ் நவ் எழுதி நான் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிருப்பேன். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த தைரியம், இந்த துணிச்சல்ங்கிறது இப்ப நம்மள்ட்ட இல்லைன்னா என்னைக்குமே அது நம்மள்ட்ட இருக்கவே இருக்காது. இட் வில் நாட், we will not have it for ever. எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அப்பதான் நான் அப்படி இருப்பேன் அப்படின்னா கிடையாது. எப்போதுமே நான் இதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் this works. It will not, it is not something that can be called upon when we are in difficult times. The person, whether he calls or not, courage, it holds the person. துணிச்சல், இந்த தைரியங்கிறது அந்த நபரை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கொள்ளும். எப்போ ஒருவேளை அந்த நபர் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடல, அந்த சூழ்நிலைக்கு வந்து தேவைப்படுறது தேவைப்படல, அதெல்லாம் கிடையாது. This characteristic will make him travel smart, steady, even if he calls it or not. எனக்கு தேவைப்படுறது இல்ல அந்த நபர் சொல்லணுங்கிறது கிடையவே கிடையாது. இட் வில் ஹோல்ட் தி பர்சன், கரேஜ் வில் ஹோல்ட் தி பர்சன். அதனால ஒரு கை மாதிரி வரைஞ்சு இட் ஹோல்ட் தி பர்சன்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். நாட் ஓன்லி ஃபார் தி குட் திங்ஸ் we need to have courage. ஒரு சவால்களை எதிர்கொள்றதுக்கும் சரி, ஒரு தோல்வியை வந்து எதிர்கொள்றதுக்குமே நமக்கு துணிச்சல்ங்கிறது வேணும். we need to have this courage. we need to have courage even to face failures. person wants to win a goal, லட்சியத்தை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நிறைய இழப்புகள் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய தோல்விகள் வந்து சந்திச்சுதான் ஆகணும். எல்லாருக்குமே முதல் தடவை எல்லாமே கிடைச்சிருவானா கண்டிப்பா கிடைக்காது, நிறைய சவால்கள் இருக்கும். ஆனா அந்த சவால்கள் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போறதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி கரேஜ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த இடத்துல இந்த கரேஜ்ங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. So if at all a person wants to win a goal, he has to explore a lot of misfortunes, failures, right? So he should have the courage to face them all. அதை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அந்த துணிச்சல், அந்த தைரியம் வந்து அந்த நபர்கிட்ட இருக்கும். For that, he need to have courage. So he needs to have courage to face failures, mishaps, ஏதாவது ஒரு சவால்கள். இந்த இடத்துல நான் ஆரம்பத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அருணிமா சினிமா. அந்த இடத்துல அவங்க கால் வந்து செயலிழந்து போடுது. அந்த இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்குள்ள வருது. அது வரைக்கும் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த சவால்களும் இந்த
போராட்டம் தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஒரு திருப்பு துணையா இருந்தது. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷீ ஹேட் திஸ் கரேஜ் வித்தின் ஹர். இந்த கரேஜ் இருந்ததுனாலதான் அவங்களால அந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையே ஏற முடிஞ்சது. இந்த எண்ணம் மட்டும் இருந்தா போறாது, அதை தாண்டி நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. அந்த அந்த கதை சொல்லும் போதே நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன், நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பாங்க. இந்த இந்த உயரமான மலை ஏறும்போது ஒரு விதமான சிக்னஸ் வரும் கூட நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கூட வந்து ஃபேஸ் பண்றதுக்கு மனம் வந்து பக்குவப்படுத்திருக்கணும் இல்லையா? ஸோ வி நீட் டு ஹாவ் கரேஜ் டு ஃபேஸ் இன் தி ஃபெயிலியர்ஸ், தி டஃப் டைம்ஸ், மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். எப்போதுமே நம்ம அதிர்ஷ்டசாலியா தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. There are times where that luck doesn't play an important role in our lives. Means 9 to 16, அதாவது ரெண்டாவது ஸ்டான்ஸா இந்த போயிட் என்ன சொல்ல வராங்க? ஸோ கரேஜ் இஸ் நாட் த லாஸ்ட் ஹோப் இன் ஒன்ஸ் லைஃப். If at all a person calls in tough time, it will definitely not help him. It is the thing which he has to have within himself. He or she needs to have within oneself from the beginning. நீங்க எனக்கு வந்து சவால், கஷ்டம், எனக்கு இந்த தைரியம் வேணும். அது கண்டிப்பா அது வந்து உதவி செய்யாது. If that person is not having courage at the moment, right now, he will definitely not have it for ever. இந்த துணிச்சல், இந்த தைரியங்கிறதா எந்த விதமான சவால்களும் எதிர்கொள்றதுக்கும் தோல்வியை எதிர்கொள்றதுக்கும் அது ரொம்ப உறுதுணையா இருக்கும். பர்சன் இஃப் அட் ஆல் ஹி வின், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு வின் அ கோல், ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா நிறைய தோல்விகள், he has to explore lot of misfortunes and have courage to face all of them. அது வந்து எதிர்கொள்றதுக்கு நிறைய துணிச்சல் தேவைப்படுது. He needs to have this courage or the bravery. Stanza பார்க்கலாமா? Shall we move on to the next stanza? Has everyone made a note of it? Paraphrase இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்டான்ஸா கொடுத்து அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னா, இந்த ஒரு மைண்ட் மேப்பிங் நான் கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் உங்களுக்கு வந்து அது குயிக்கா எழுதுறதுக்கு வந்து உதவிகரமா இருக்கும். It will be definitely helpful for you to write the meaning of entire stanza which it has been asked. Okay, we'll move on to the third stanza, right? Third stanza, then move on to the meaning. Okay. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. It is a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. It's part of a man when his skies are blue. It's part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. So, here the poet says, courage isn't a dazzling light. கரேஜ்ங்கிறது ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சமோ ஒரு லைட். இட்ஸ் நாட் அ பிரைட் லைட்.
that flashes and goes away from sight. இப்போ பார்வையில இருந்து திடீர்னு ஒரு பளிச்சென்று வரக்கூடிய வெளிச்சமோ அது மறையறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு லைட் வச்சுக்கோங்க. இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு டேக் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ், ஸ்விட்ச் ஆன் தி லைட். லைட் ஆன் பண்ணோன்னே அந்த ரூமே வந்து பளிச்சுன்னு ஒரு தோற்றம் அடையும். நம்ம வேணான்னா அணைச்சிருவோம். ஸோ கரேஜ் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் பிரைட் தட் ஃபிளாஷஸ் அண்ட் இட் கோஸ் அவே ஃப்ரம் சைட். கண் பார்வையிலேருந்து அது மறைஞ்சிரும். திடீர்னு வரும், திடீர்னு ஒரு பளிச்சுன்னு தோற்றம் கொடுக்கும், திடீர்னு அது மறைஞ்சிரும் அப்படின்னு அது கிடையாது. இட்ஸ் அ ஸ்லோ, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. So it is slow, ரொம்ப மெதுவானதுதான், பொறுமையானது, ஸ்திரமானது. இட்ஸ் firmly established quality that will not change forever. இந்த குணாதிசயம் வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்னா எப்போதுமே நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது, அழிவே அழியாது. You should have the patience to work and the strength to wait for it. இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? முக்கியமா பொறுமைங்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கு. பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தாதான் நமக்கு அதை வந்து காத்து நிற்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளால முடியும். என்ன நமக்குள்ள நம்ம வளர்த்துருக்கோம். பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம காத்துட்டு இருக்க மாட்டோம். சரி விட பரவாயில்ல, போயிடலாம், பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம உருவாக்கிடுவோம். So courage is a thing which is slow, steady, firmly established quality. Will not change forever. For that, we need to have this patience and strength to wait for it. Ingrained. Ingrained அப்படின்னா ஸ்திரமா ஸ்தாபிக்கப்பட்டது, ஒரு firmly established. அதை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ பொய் சொல்றதே வச்சுக்கோங்க. பொய் சொல்றதே வழக்கமா ஆக்கிட்டோம்னா என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் டக்குன்னு அந்த ஒரு நொடியில நம்ம பொய் சொல்றது வந்து ஹேபிட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லணும், இப்படியா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், சூழ்நிலையில இருந்து நம்மளை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். டெல்லிங்க அந்த பொய் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம வளர்த்துட்டோம். இஃப் இட் ஆல் இட் இஸ் இன்கிரெயின்ட் வித்தின் ourselves. In order to escape from the situation, if all we have cultivated this habit, no matter what the circumstance, we will definitely do it. அதே போலதான் நல்ல விஷயமே கெட்டது எப்படி அது வீடியோ அதே மாதிரிதான் நல்ல விஷயம். துணிச்சலா இருக்கிறதுங்கிறத வந்து இப்ப ஆரம்பத்துல இருந்தே அது ஸ்திரமானது. இட்ஸ் ஸ்லோ, ஸ்டெடி அண்ட் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் ஹேபிட், ரைட்? இட் cannot be changed forever. பொறுமையா நிதானமா வரக்கூடியதுதான். அந்த மாதிரி வர்றது எப்போதுமே வந்து மறையாது. இட் will not change for ever. So it's part of a man when he is happy and he has work to do. மனிதனுடைய ஒரு அங்கமாவே இருக்கு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, அந்த நபரினுடைய ஒரு அங்கமாவே இருக்கு. The brave man never is freed of it. He has it when there is no need of it. So the brave man, துணிச்சலாக இருக்கக்கூடிய நபர், is never free from this quality. He always has it. எப்போதுமே அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான். Even though there is no need of it. அந்த சூழல்ல வந்து தேவைப்படுறதோ இல்லையோ, it is a characteristic which is within oneself. So a man is never free of this quality. Even though the circumstance doesn't need it, he's always having this trait. So I எப்படி கொடுத்துருப்பேன். So courage is not a bright light that flashes and goes away from one's sight. சைட்டுங்கிறதுனால தான் இங்க இந்த பார்வை, நம்மளுடைய பார்வையிலேருந்து தப்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மின்னல் ஒளி மாதிரி திடீர்னு வந்து போற விஷயம் கிடையாது. It is a slow, steady quality. It is a slow, steady quality, firmly established. இது என்ன, இது வந்து ஆமை. நான் ஏன் இங்க ஆமையை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இந்த ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஒரு போட்டி நம்ம இந்த கதைய சின்ன வயசுல கேட்டிருப்போம். It was very firm and steady from beginning. That is the reason it won the race. அந்த காரணத்தினாலதான் அந்த போட்டியிலேயே அது ஜெயிச்சது. அதே மாதிரிதான் இந்த கரேஜ்ங்கிற ஒரு குவாலிட்டியுமே
It is a quality which is slow and a steady quality and firmly established, which does not change forever. It is always a part of man. It will be there when he is happy and has work to do. You always have it, even if there is no need of it. அவருக்கு தேவைப்படலைன்னாலும் அந்த குணாதிசயம் அவங்கள இருக்கதான் செய்யும். For that, person should have patience. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா பொறுமை. இது கட்டாயமா தேவைப்படுது. Courage is not a bright light that flashes and goes away from one's side. Bright light. அதுதான் இங்க படமா கொடுத்திருக்காரு. பல்ப் பளிச்சென்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். கரேஜ்ங்கிறது ஒரு பளிச்சென்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் மாதிரி கிடையாது. பார்வையில இருந்து அது தப்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. Doesn't go away from one's side. கரேஜ்ங்கிறதா it's always been a part of man. When he is happy, when he has work to do, he has this courage, and it is always, he always has it or have it, even if there is no need for it. தேவைப்படலையோ தேவைப்படல தேவைப்படாட்டியுமே சரி, கரேஜ்ங்கிறது அந்த நபருக்குள்ள எப்போதுமே இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி அந்த நபருக்குள்ள பொறுமைங்கிறது கட்டாயமா இருக்கணும். Courage was never designed for a show. It isn't a thing that can come and go. வந்துட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இதற்கு ஆஹ் பெருமைக்காக காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இட்ஸ் நாட் அ குவாலிட்டி. இட் இஸ் பிளான் டு பி ஷோகேஸ்ட். கரேஜ், it's written in victory and defeat and every trait a man may meet. Courage is displayed in every victory and defeat. ஒவ்வொரு சவால்கள், ஒரு வெற்றியா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அது வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. It's part of his hours, his days, his years, back of his minds and behind his tears. So it's part of a man's hours. இத்தனை மணி நேரங்களா இருந்தாலும் சரி, நாட்களானாலும் சரி, வருடங்களானாலும் சரி, அது அந்த மனிதனுடைய ஒரு அங்கமாவே தான் இருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் மேன்ஸ் hours, days, and years. So it is behind person's smile and tear. ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியுமே இந்த துணிச்சல், இந்த தைரியங்கிறதுக்கு ஒவ்வொரு கண்ணீர் துளி பின்னாடியுமே இது இருக்கு. So I would have put these, I would have drawn these two pictures, smile and tear. இதனுடைய ஒரு மூச்சு காற்றாவே இருக்கு. It's more than a courage is more than a brave deed. It is the breath of life and a faith of strong man. மனிதனுடைய ஸ்ட்ராங்கான பர்சனுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையாவே இது இருக்கு. மூச்சு காற்றாவும் இருக்கு, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையாவும் இருக்கு. எது? இந்த கரேஜ், இந்த குவாலிட்டி. It is not a quality which is planned to be showcased. It is displayed in every victory and defeat. It is part of man's hours, days, and years. This breath of his life. It's behind us every smile and tear. Courage is nothing but faith of strong man. In this poem, there are few words which is quite difficult. You see meaning of those words. Along with that, you see few examples. சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல நம்ம பார்ப்போம். ஓகேயா? டேரிங்,
bold, துணிச்சலா. The daring boy climbed to the top of the tree. இந்த துணிச்சலாக இருந்த அந்த பையன் இந்த மரத்தினுடைய உச்சியே ஏறினான். The boy, the daring boy. எல்லாராலையும் மரத்தை ஏற முடியுமானா கிடையாது. அதுக்கு ஒரு விதமான துணிச்சல் வேணும். போல்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும் இல்லையா? The daring boy climbed to the top of the tree. டேரிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். டேரிங்னா போல்டு, அதுக்கான அர்த்தம். டாஸ்லிங், எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், இதமா பளிச்சென்று இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். She wore a dazzling diamond necklace தி பார்ட்டி. பார்ட்டிக்கு வந்து அந்த பெண்மணி வந்து பளபளன்னு தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த வைர நெக்லஸை வந்து அணிஞ்சாங்களாம். She wore a dazzling diamond necklace to the party. Dazzling means extremely bright. Designed, planned. It is PLANNED. Sorry. PLANNED. திட்டமிடுறது, பிளான். ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு வந்து திட்டமிடுவாங்க. இந்த பிளான், இந்த டிசைன், இந்த பிளான் படினா கட்டணும் இல்லையா? The city designed a new park to provide green space for the residents. Despair, hopelessness. Despair அப்படின்னா hopelessness. The family was in despair when they lost their home in the flood. ஃப்ளட்ல வந்து வீடை இழந்தோடனே இந்த குடும்பத்துக்கு வந்து நம்பிக்கையே இல்லாம போயிடுது. Family was in despair, sense of hopelessness when they lost their home in the flood. See one more word, then we'll continue in the next class. Okay, flashes. Flashes, it means shine. The fireworks flashes across the night sky, filling it with color. The fireworks flashes across the night sky, filling it with color. Flickered, shone unsteadily. மினுக்கு மினுக்குன்னு அந்த பல்ப் வந்து வெளிச்சம் கொடுக்கறதுன்னு சொன்னேன் இல்லையா? Before the bulb it gets turned off totally, completely, it keeps flickering. மினுக்கு மினுக்குன்னு தான் அது எரியும். The old light bulb flickered before finally burning out. இனிமா அது எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி மினுக்கு மினுக்குன்னு தான் அது எரிஞ்சுதான். The old light bulb flickered before finally burning out. Ingrained, firmly established, hard to change. Firmly established, hard to change. மாத்துறதுக்கு ரொம்ப கடினமானது. The habit of exercising daily was ingrained in his routine. தினைக்குமே எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட் வந்து அவனுக்குள்ள வளர்த்துருந்தான். It had become ingrained in his routine. Habit of exercising daily was ingrained in his routine. Instantaneous, உடனடியாக நடக்கக்கூடியது. Happening or done immediately. இதுல வந்து இந்த காஃபி மேக்கர் எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன் பிக்சர். Wherein you get instant coffee. உடனடியாக பண்ண காஃபி வேணும்னா இந்த காஃபி மேக்கர் உதவியால எனக்கு டக்குன்னு ஒரு காஃபி கிடைக்கும். அதே மாதிரி இங்க கரேஜ்ங்கிறது திடீர்னு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமானா அது கிடையாது. This poem we have mentioned in that manner. The coffee machine made an instantaneous hot cup of coffee.
Strain means force, சிரமம், சிரமம். The loud music put a strain on my ears. The loud music put a strain on my ears. We are running short of time. We will continue in next session as well. We have discussed meaning of this poem, courage in today's class. We will meet in next session. If at all you are having any doubts, please ask me. Meaning that there are no doubts. I'll end the session over here. ஒருவேளை சந்தேகம்னா நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. I'll definitely clarify it. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.